வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தேதியின் அடிப்படையை வச்சும் ஜாதக ரீதியாகவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே 5ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவங்கங்க. அப்போ 5 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா புதனை குறிக்கும். பொதுவாக இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நாட்டம் இருக்குங்க. நல்ல மனித தன்மை இருக்கும். நல்ல கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்மளுடைய புகழுக்கு ஏதாவது ஒரு களங்கம் வந்துருமா, நம்ம இது செய்கிறது சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு செயலை அவங்க செய்வாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னீங்க அப்படின்னா முதல்ல உங்கள்கிட்ட அவங்க சரின்னு சொல்ல மாட்டாங்க. அதே இது அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி ரொம்ப நேரம் யோசித்து ஒரு நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இவருக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தைக்கு அவங்க அப்புறம் மதிப்பு கொடுத்து அவங்க நடப்பாங்க. இது செய்யக்கூடியவங்க எல்லாருமே இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்கங்க. இவங்களில் நிறைய பேர் சாஸ்திரம், ஆன்மீகம், ஜோதிடம், அரசியல், அரசாங்கம் இந்த மாதிரியான இதிலெல்லாம் இவங்க ஈடுபடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரியான துறையில் இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்குங்க. அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும். 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு புகழ் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு காலகட்டம் இல்லாட்டினாலும் ஒரு காலகட்டம் இவங்களுக்கு கண்டிப்பாக புகழ் அடைஞ்சிருவாங்க. இழந்த அந்தஸ்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கௌரவ பங்கம், பொருளாதாரத்தில் ஒரு விரயத்தை சந்தித்து மறுபடியும் மீண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த 5ஆம் எண் ஆதிக்கம் இருக்குங்க. இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதாவது 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கடவுள் அருள் இருக்கும். இவங்களில் நிறைய பேர் கோயில் திருப்பணியை எடுத்து செய்வாங்க. இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் படித்தவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் படிக்காதவங்களும் இருப்பாங்க. அதாவது 5ஆம் வகுப்பு படித்தவங்க, 10ஆம் வகுப்பு படித்தவங்க கூட இருப்பாங்க. ஆனாலும் இவங்க பார்த்திங்கன்னா நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல திறமைசாலியாகவும் இருப்பாங்க. இவங்க கம்மியாக படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இவங்களுடைய செயல்பாடாக இருக்கட்டும், இவங்க சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ரொம்ப அறிவு சார்ந்து எல்லாமே செயல்படுவாங்க. மற்றவங்க இவங்கள பார்த்தாங்க அப்படின்னா இந்த படிப்பு கம்மியாக இருக்கவங்கள பார்த்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு கல்லூரி படித்தவங்க அப்படின்னு மதிக்கத்தக்க லெவலில் தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்குங்க. இவங்களில் நிறைய பேர் பார்த்தோம்னா மெடிசன் படித்தவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் 45 வயசுக்கு மேலே இவங்க ஏதாவது ஒரு படிப்பு படித்து இவங்க சாதிப்பாங்க. நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படித்து ப்ரொமோஷன் வாங்கினவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்கங்க. பொதுவாக இந்த 5ஆம் எண் அப்படின்னு சொன்னாலே நல்ல நிர்வாக திறமை இருக்கும். இவங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுவாங்க. இவங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதாவது 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு காலகட்டத்தில் இவங்க ஒரு வறுமையை சந்திப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு தடை இருக்கும். இதெல்லாம் சந்தித்து ஆனாலும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேலே இவங்க நல்ல ஒரு பொருளாதாரத்தை சம்பாரிச்சிடுவாங்க. நல்ல செல்வ செழிப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க மேலே ரொம்பவே பாசம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு குழந்தைங்கள்னால மனக்கவலை இவங்களுக்கு ஆழமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை லேட்டாக ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அந்த கவலைகள் இருக்குங்க. இப்போது 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. அதாவது 5, 14, 23 இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க, மாதமும் 5ஆவது மாதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 14ஆம் தேதி பிறந்திருக்காங்க, மாதமும் 5ஆக இருக்குது. அதே மாதிரி 23ஆம் தேதி பிறந்திருக்காங்க, மாதமும் 5ஆவது மாதமாக இருக்குது அப்படின்னா இவங்களோட வீட்டில் ஒரே லக்னம் ஒரே ராசி உள்ள 2 பேர் இருப்பாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா ஒரே பேர் கொண்டவங்க 2 பேர் இவங்க வீட்டில் இருப்பாங்க. தாத்தாவோட பேர் இவங்க வீட்டில் யாருக்காவது வச்சுருக்குது. அப்படி இல்லைன்னா இவங்க வீட்டில் யாராவது ஒரு பேரில் இருக்கக்கூடிய மொதல் லெட்டரும் இவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய மொதல் லெட்டரும் ஒன்றா இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறது, ஒரே மாதத்தில் பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. இவங்களுக்கு பாரம்பரியமான குணம் இருக்கும். இவங்களும் நிறைய பேர் கேட்பாங்க, நான் என்னுடைய அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணலாமா, தாத்தாவோட தொழில் எடுத்து பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் 5ஆம் தேதி பிறந்திருக்காரு, இவருடைய ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இவருடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல கல்வி அறிவு இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இவங்க படிக்காட்டி கூட நல்ல அறிவார்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க நல்ல உயர்நிலையை கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்கங்க. இவங்க ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட மாட்டாங்க. சொல்லப்போனால் ஒருத்தர் 5ஆம் தேதியில் பிறந்திருக்காரு, அவர் ஜாதகத்தில் புதன் நல்ல வலிமையாக இருக்குது, 5ஆம் இடமும் பலமாக இருக்குது, புதன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, புதன்கிழமை பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ஜாதகர் ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க. நல்ல உயர்நிலையில் இருப்பார், நல்ல புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு இருப்பார். இப்போ ஒருத்தர் 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்திருக்காரு, லக்னப்படி 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, புதனும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா இவர் கடன் வாங்கக்கூடாதுங்க. இவர் கடன் வாங்கிட்டார் அப்படின்னா கடன்னால் ரொம்ப அவஸ்தைப்படுவார், கடன் இவரை பாடாப்படுத்திடுங்க. அதே போல் இவருக்கு புத்திர கவலை அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு டைம் இவங்களோட இமேஜ் பாதிக்கப்படும். இவங்க தேவையில்லாத விஷயத்தில் இவங்க தலையிடக்கூடாது, இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். ஒரு தடவை இவங்க ப்ரமோட் ஆவாங்க, இது கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்குங்க. இது எல்லாத்தையும் சந்திச்சுட்டு கண்டிப்பாக இவங்களுடைய அனுபவ அறிவால் இவங்க நல்ல மேன்மைக்கு வந்துடுவாங்கங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு நிர்வாகத்தில் ஒரு தடவை கோளாறு ஏற்படும், ஆனால் அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சு அதில் மேன்மைக்கு வந்துடுவாங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக 5 கூடையவர் 10லையும் 10 கூடையவர் 5ல் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையான லெவலுக்கு வந்துடுவாங்கங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஒருவேளை அவங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக உண்டுங்க அவங்களுக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.